வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் நடைபெற்ற ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இரவு 7 மணிக்கு மேல் மக்கள் யாரும் வெளியே நடமாட மாட்டார்கள். ஏனெனில் ஒரு ஆவி நடமாடுவதாக அந்த கிராமத்தில் நம்பினார்கள். மேலும் அந்த கிராமத்தில் இரவு நேரத்தில் யாரும் சத்தம் போடக்கூடாது என்றும் மக்கள் கூறுவார்கள். நள்ளிரவில் மின்சாரம் தானாகவே போய்விடும். இந்த நிகழ்வுகளை கேள்விப்பட்ட வெளியூர் பத்திரிகையாளர், அவர் பேர் என்னென்னா மாதேஷ், அவர் அந்த கிராமத்தை ஆய்வு செய்ய விரும்பினார். ஏனெனில் எல்லாரும் இப்படி பயத்துடன் இரவில் நடமாடாமல் இருப்பதை கண்டு அவருக்கு அந்த கிராமத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஆர்வம் ஏற்பட்டது. அப்போது அந்த கிராமத்தின் நுழைவாயிலில் ஒரு பெரிய புளிய மரம் இருந்தது. அந்த மரத்தை யாரும் தொடமாட்டார்கள். கிராமத்து மூதாட்டி ஒருவர் மாதேஷிடம், அந்த புளிய மரம் ஒரு சாபமிட்ட மரம் என்றும் அதில் ஒரு ஆவி இருப்பதாகவும், மேலும் அந்த ஆவியோட அழைப்பை கேட்ட யாவரும் காணாமல் போய்விடுவார்கள் என்றும் அந்த மூதாட்டி மாதேஷிடம் கூறினாள். ஆனால் மாதேஷ் அந்த மூதாட்டி சொன்னவற்றை ஒரு கட்டுக்கதையாகவே நினைத்தார். இதை தெரிந்து கொள்ள அடுத்த நாள் மாதேஷ் ஒரு ஆடியோ ரெக்கார்டரை எடுத்துக்கொண்டு அந்த புளிய மரத்திற்கு இரவு 10 மணிக்கு மேல் சென்றார். ஆரம்பத்தில் மிகவும் அமைதியாக இருந்த அந்த இடத்தில் மெல்ல லேசான சத்தம் ஏற்பட்டது. மெல்ல லேசான சத்தம் கேட்டது. அதன் பிறகு மாதேஷ், இங்கே வா என்று ஒரு குரல் கேட்டது. அதன் பிறகு அந்த வீடியோ ரெக்கார்டரை எடுத்துகிட்டு அந்த மரத்துக்கிட்ட போகிறாரு. அதன் பிறகு மாதேஷ் இங்கே வா என்று ஒரு குரல் கேட்டது. அந்த இரவு நேரத்தில் அந்த குரலை கேட்டு மாதேஷ் பதற்றமடைந்தான். இது யாருடைய குரலாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்த போது ஒரு பெண் நிற்பது போல், அதாவது நிழலாக தெரிந்தது மாதேஷிற்கு. அந்த உருவம் மெல்ல மெல்ல வருவது போல தெரிந்தது மாதேஷிற்கு. மறுநாள் காலையில் மாதேஷ் காணாமல் போயிருந்தார். இந்த சம்பவம் நடந்த மறுநாள் காலையில் மாதேஷை காணோம். அவருடைய ஆடியோ ரெக்கார்டரில் பதிவாகியிருந்தது என்னவென்றால், அவனை கொண்டு வந்து விட்டேன், இன்னும் யாரு என்று இருந்தது அந்த ரெக்கார்டரில். மேலும் அந்த கிராம மக்கள் ஒரு இரகசியத்தை கூறினார்கள். அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் அந்த மரத்தில் ஒரு இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதாக கூறினாள். அவளுடைய ஆன்மா சாந்தி அடையவில்லை என்றும் அந்த ஆவியே மரத்தில் இருப்பதாகவும் கூறினார்கள். மாதேஷின் தோழி ஓவியா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு கிராமத்தில் நடந்ததை அறிந்து, அதாவது கோயிலுக்கு வரும்போது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு, மாதேஷ் ஏன் காணாமல் போனான், ஏன் மரத்தின் அருகில் சென்றான் என்று கூறி அவள் விசாரித்தாள். அதன் பிறகு அந்த ஓவியாவே அந்த புளிய மரத்தின் அருகில் சென்றாள். ஓவியா மரத்தின் அருகில் செல்லும் போதே காற்று பலமாக வீசியது. ஒரு விதமான வாசனை மற்றும் சத்தங்களை அவள் கேட்டாள். மாதேஷ் அங்கு வைத்திருந்த கேமரா மற்றும் ஆடியோ ரெக்கார்டரை ஓவியா இயக்கி பார்த்தாள். ஏற்கனவே மாதேஷ் அங்கு வைத்திருந்த கேமரா, ஆடியோ ரெக்கார்டர் அங்கேயே இருந்தது. அதன் பிறகு மாதேஷை காணும் என்று ஓவியா அந்த மரத்தின் அருகே சென்றபோது மாதேஷ் வைத்திருந்த கேமரா மற்றும் ஆடியோ ரெக்கார்டரை ஓவியா இயக்கி பார்த்தாள். அதில் மாதேஷ் ஒருவருடன் பேசுகின்ற ஒரு பதிவு அதில் இருந்தது. மாதேஷ் அந்த ஆடியோவில் நீ யார் என்று கேட்கிறான். அதற்கு அந்த பெண் குரல், நீயே என் இடத்துக்கு வந்துட்ட, இனிமே நீயே அழைக்கணும் என்று அதில் பதிவாயிருந்தது. அப்போது கேமரா கீழே விழுகிறது. அழைக்கும் குரல் தொடர்கிறது. ஓவியா மீண்டும் புளிய மரத்திற்கே போக முடிவு செய்தால். ஆனால் அவர் ஒரு திட்டத்துடன் அங்கு சென்றாள். அதாவது ஒரு பூஜை நடத்தி ஆவியுடன் பேச முயன்றாள். அதாவது ஆவி இருப்பதை உணர்ந்த ஓவியா ஒரு பூஜையை நடத்தி அந்த ஆவியுடன் பேச அவள் முயற்சி செய்தாள். அதேபோல் அவள் அந்த ஆவியுடன் பேசினாள். மற்றவர்கள் உயிரை எடுக்கிறாய், உனக்கு என்ன வேணும் என்று அவள் அந்த ஆவியிடம் கேட்டாள்.
அப்போது அந்த புளிய மரத்திலிருந்து நிழல் வந்தது. அது முதலில் பெண்ணாக இருந்தது. அவ கேட்கும்போது ஒரு நிழல் புளிய மரத்திலிருந்து வந்தது. அது முதலில் பெண்ணாக இருந்தது. பின்பு அது மாதேஷ் வடிவத்தில் மாறியது. இப்போது மாதேஷின் குரலில் அந்த ஆவி கூறியது, அவளை கண்டுபிடிக்கணும் நீ. அந்த மரத்தில் தொங்கிய பெண் யாரென்று, அவளுடைய உயிர் எடுக்கப்பட்டதா அல்லது தானாக போனதா என்று, அதாவது அவள் தானாக இறந்தாளா அல்லது அவரை யாரும் கொன்றார்களா என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று மாதேஷின் ஆவி கூறியது ஓவியாவிடம். ஓவியா ஊரில் உள்ள பலரிடம் விசாரித்த போது ஒரு உண்மை புரிந்தது. அந்த புளிய மரத்தில் இறந்த பெண் பெயர் மகேஸ்வரி என்பது அவளுக்கு தெரிந்தது. அவள் ஒரு மந்திரவாதியால் பலி கொடுக்கப்பட்டாள் என்றும் அவள் ஆத்மா இன்னும் தீராத கோபத்துடன் இருக்கிறது என்ற உண்மை அவளுக்கு தெரிய வந்தது. அந்த மந்திரவாதியின் அவளை கொன்ற மந்திரவாதியின் பெயர்தான் செல்லப்பன். அவன் வீட்டில் நடந்த சடங்கில் ஓவியா கலந்து கொண்டாள். அந்த சடங்கு முடிந்த பிறகு ஓவியா நேராக மகேஸ்வரியின் புகைப்படத்துடன் அந்த மரத்தின் அருகே சென்றாள். அப்போது ஓவியா, நீ என்னுடைய குரலை கேளு அப்படின்னு அந்த ஆவியிடம் கூறினாள். உன் குற்றவாளி இங்கே இருக்கிறான் என்றாள் ஓவியா அந்த ஆவியிடம். உடனே அந்த மரத்திலிருந்து மகேஸ்வரியின் நிழல் இறங்கியது. அதாவது மகேஸ்வரி நிழல்ங்கிறது அந்த ஆவி. அது நேராக செல்லப்பனை பலி கொடுக்க சென்றது. அதாவது அவளை கொன்ற, ஏற்கனவே மகேஸ்வரியை கொன்ற அந்த செல்லப்பனை பலி கொடுக்க மகேஸ்வரியின் ஆவி நேராக சென்றது. அப்போது மகேஸ்வரியின் உருவத்தை பார்த்த செல்லப்பன், என்னை மன்னித்துவிடு என்றான். ஆனால் அவனுடைய இதயம் வெடித்து இரத்தம் சிதறியது. செல்லப்பன் இறந்த பிறகு ஒரு மெதுவான சிரிப்புடன் மகேஸ்வரி ஆவி மரத்திற்குள், அந்த புளிய மரத்திற்குள் மறைந்தது. மீண்டும் ஒரு அமானுஷ்ய சம்பவத்துடன் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.